நாம் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும், தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, நம்ம பயனுள்ள வகையில் நம்ம நேரத்தெல்லாம் செலவழிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம நம்ம வேலையை மட்டுமே தொடர்ந்து செய்ய முடியாது. அதாவது மற்றவங்களும் ஏதாவது உதவி கேட்பாங்க, அப்போ அதையும் செய்யணும். அப்போது நம்ம வாழ்க்கைங்கிறது நமக்காக மட்டும் நம்ம வேலை செய்கிறது கிடையாது. பிறருக்கான உதவியும் செய்வது தான் நமது வேலையில் அது அடங்குது. ஏன்னா நமக்கே ஒரு உதவினா நம்ம மற்றவங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வேலையை நாம் மட்டுமே செய்யலாமா? பிறருடைய உதவியே இல்லாமல் நாம் மட்டுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையான உதவிகளை நம்ம பிறர்கிட்ட கேட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்ம பிறர் கேட்குற உதவியை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அப்போ பிறருக்காக நாம் செய்கிற உதவியும் நமது வாழ்க்கைக்குள்ளே வருது. அப்போ நமக்காக கூட பிறர் உதவி செய்வாங்க. அப்போ இதுதான் என்ன நினைப்பாங்கனாக்கா, நம்ம தொடர்ச்சியாக உழைக்கணும், நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் உழைச்சிக்கணும் அப்படின்னு நமக்காக மட்டுமே நம்ம நேரத்தை செலவிடணும். யாராவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, தயவுசெய்து வேறு யாரையா போய் பாருங்கள், எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லை, என் வேலையை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம வேலையை மட்டுமே நம்ம பார்க்குறதுக்கு நம்ம ஒரு கவனமாக இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது ஒரு போர் அடிக்கும். அதுவே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவர் உங்களுக்கு நன்றி சொல்லுவார். யாராவது உதவி கேட்பாங்க, அவங்களுக்கும் உதவி செய்யுங்க. உங்கள் வேலையை செய்யும்போது அவங்களுக்கும் உதவி செய்யுங்க. உங்கள் வீட்டில் உதவி கேட்கலாம், பக்கத்து வீட்டில் உதவி கேட்கலாம், உங்கள் வேலை செய்யும்போது பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது உதவி கேட்கலாம். அப்போது நீங்கள் மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுடைய ஆதரவு உங்கள் வேலைக்கு கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. நீங்கள் யாருக்குமே எந்த உதவியும் செய்ய மாட்டீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வேலையை மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. பக்கத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே உங்களை ஒரு வெறுப்பாக தான் பார்ப்பாங்க. உங்கள் வேலையை ஒரு வெறுப்பாக தான் பார்ப்பாங்க. உங்கள் வேலைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவர் நமக்கும் உதவி பண்ணுறாரு, அப்போ அவருக்கும் நம்ம உதவி பண்ணணும், அவருடைய வேலையும் சிறப்பாக நடக்கணும், நம்முடைய வேலை இவர் சிறப்பாகிறதுக்கு இவர் நமக்கு உதவி பண்ணுறாரு அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க நினைக்கணும். அப்போ அவருடைய வேலை சிறப்பாகிறதுக்கு நாம் உதவி செய்யணும். உதவி செய்யலைன்னா கூட நம்ம அவர் வேலை சிறப்பாக நடக்கணும்னு நாம் நினைக்கணும் அப்படின்னா அது நினைப்பாங்க. மனசார ஆதரவு கொடுப்பாங்க, உதவி வேணும்னாலும் செய்வாங்க. இந்த மாதிரி மற்றவங்களுடைய ஆதரவோடு ஒரு வேலை செய்யும்போது சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஒரு ஒரு விருப்பத்தோடு பார்க்கணும், சந்தோஷத்தோடு பார்க்கணும். நாம் செய்கிற வேலையை சந்தோஷத்தோடு பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல நாம் ஒரு உற்சாகமாக வேலை செய்வோம். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை ஒரு சந்தோஷமாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறோம், அதனால் அவங்க நம்மளை சந்தோஷமாக பார்க்குறாங்க. அது மாதிரி நாமளும் அவங்கள சந்தோஷமாக பார்க்கணும். அவங்க செய்கிற வேலைக்கு நம்ம ஆதரவு தெரிவித்து அவங்களுக்கு ஏதாவது தேவையான உதவி செஞ்சு சந்தோஷமாக அவங்க செய்கிற வேலையை பார்க்கணும். இப்படி ஒருவருக்கு ஒரு உதவி செய்வதன் மூலம் நம்ம உற்சாகமாக வேலை செய்ய முடியும், தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியும். நம்ம வேலையை மட்டுமே நம்ம தொடர்ந்து செய்யணும். அப்படிங்கும்போது சில டைமில் நம்ம என்ன செய்கிறதுனே நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் யாராவது ஒரு உதவி வேணும்னு கேட்பாங்க, சரி இருங்க இந்த வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உதவி செய்யும்போது அவங்க என்ன உதவி கேட்பாங்க, கண்டிப்பாக அது புதுமையாக தான் இருக்கும், நம்ம வேலையிலேருந்து மாறுபட்டதாக தான் இருக்கும். நாம் வழக்கமாக செய்கிற வேலையிலேருந்து மற்றவங்க ஒரு உதவி கேட்கும்போது அந்த வேலை நமக்கு புதுமையாக தான் இருக்கும். அது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். அதனால் மனிதர்களோட சிறப்பே என்னென்னா ஒற்றுமை தான். எதுக்காக ஒற்றுமையாக இருக்காங்க? ஒருவருக்கு ஒரு உதவி செய்வதால் தான் அவர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. சும்மாவா ஒன்றா இருப்பாங்க? யாருக்கும் உதவி செய்யாமல் எப்படி ஒன்றா இருப்பாங்க? எதுக்காக நம்ம ஒன்றா இருக்கணும்? ஒருவருக்கு ஒரு உதவி செய்துக்கிறதுக்காக தான். அதனால் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து வாழணும். உதவி யாரை கேட்டால் சந்தோஷமாக செய்யணும். அப்போ நம்ம இன்னும் உற்சாகமாக இருப்போம், இன்னும் சுறுசுறுப்பாக இருப்போம். அதுபோல் நமக்கு தேவையான உதவியை நம்ம பிறர்கிட்ட கேட்பதற்கு அப்பொழுது தான் நமக்கு உரிமை இருக்கிறது. பிறருக்கு உதவி செய்யும்போது தான் பிறரிடம் உதவி கேட்பதற்கும் நமக்கு ஒரு தார்மீக உரிமை என்பது, அப்படி கேட்பதில் அந்த நியாயம் என்பது அப்பொழுது தான் வருகிறது. பிறருக்கு உதவி செய்யாமல் பிறர்கிட்ட எப்படி உதவி கேட்க முடியும்?